Alhamdulillah Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Wa qala Allah ta'ala: وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِنْ قَبْلِكَ وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً وقال نبينا صلى الله عليه وسلم: ألا أخبرك بخير ما يكنز المرأة الصالحة أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசமான சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழல்களை சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், அல்லாஹுவினுடைய மார்க்கம் என்பது இவ்வுலகத்தில் மனிதன் வாழ்வதற்கான அழகான வழிகாட்டுதல்களை தொடர்ச்சியாக நல்கி கொண்டே இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்புகளில் ஆகச் சிறந்ததொரு சிறப்பு இஸ்லாம் ஒரு குடும்பவியலினுடைய மார்க்கம். இன்றைய ஐரோப்பிய உலகம் பொருளாதாரத்தாலும் கல்வியாலும் அறிவாலும் உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஒட்டுமொத்த ஐரோப்பிய உலகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை என்பது சிதைக்கப்பட்டு விட்டது. கணவன் மனைவி என்ற அந்த வாழ்வு, தாய் தந்தை குழந்தைகள் சகோதர சகோதரிகள் என்ற அந்த வாழ்வு என்பது அவர்களினுடைய வாழ்க்கையில் சிதைக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் இன்றைக்கு பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்து இஸ்லாம் இந்த உலகத்திற்கு போதிக்கக்கூடிய ஒரு விவகாரம், இந்த உலகம் என்பது ஒரு குடும்பங்களால் சூழப்பட்டது. குடும்பங்களினுடைய சீர்திருத்தம், உலகத்தினுடைய சீர்திருத்தம், மனிதன் குடும்ப உறவுகளோடையே தன்னுடைய வாழ்வுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கிறது. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆன்மீக தத்துவத்தின் மிக பிரதானமான ஒரு தத்துவம் என்ன? உலகத்தினுடைய எல்லா சித்தாந்தங்களும் இறைவனை நெருங்க வேண்டுமையானால் குடும்பங்களும் உறவுகளும் உலகமும் அதற்கு தடையாக இருக்கிறது என்பதாக போதித்து கொண்டிருந்த நாட்களில் இஸ்லாம் மட்டும்தான் உறக்க சப்தத்தோடு உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது, இறைவனை குடும்ப உறவுகளின் ஊடாகத்தான் உங்களால் நெருங்க முடியும் என்று இஸ்லாம் உலகத்திற்கு போதித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நபி மொழிகளில் ஒரு நபி மொழி, ஒரு மனிதர் திருமணத்தை முடிக்குகிறார் என்று சொன்னால் அவர் தீனினுடைய பாதியை அவர் நிறைவு செய்கிறார். ஒரு மனிதர் திருமணத்தை முடிக்குகிறார் என்று சொன்னால் அவர் இந்த மார்க்கத்தினுடைய பாதி விவகாரங்களை, இதா தஸவ்வஜல் அப்த், ஒரு அடிமை திருமணம் முடித்து விட்டால் இஸ்தக்மல நிஸ்ஃபுத்தீன், இந்த மார்க்கத்தினுடைய பாதியை அவர் முடித்து விட்டார், நிறைவு செய்து விட்டார் என்று இஸ்லாம் போதித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் சில நபித்தோழர்கள் இந்த குடும்பத்திற்கு எதிராக அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேள்விகளை தொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் தூதரே, நான் என்னுடைய ஆண்மையை நீக்கிக் கொள்வதற்கு, புகாரியில் இந்த செய்தி வரும், நீங்கள் எனக்கு அனுமதி நல்க வேண்டும். இந்த ஆண்மை என்பது பொதுவாக மனிதனுக்கு உணர்வுகளை தூண்டிவிடும், அமல்களில் பெரிய அளவிற்கு என்னால் ஆர்வம் காட்ட முடியவில்லை, அதனால் இறைவனை நெருங்குவதற்கு இது எனக்கு ஒரு தடையாக இருப்பதாக அந்த தோழர் நினைத்து கொண்டார். ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, ஆண்மையை நீக்குவதற்கு நீங்கள் அனுமதித்தார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹானா தடை செய்தார்கள். இல்லை, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நான் இறை தூதராக இருக்கிறேன். அனா அத்காக்கும் பில்லாஹி வன அஹ்ஷாக்கும் பில்லாஹி, உங்களில் அதிகம் அல்லாஹுவை பயப்படக்கூடியவன் நான் தான், உங்களில் அதிகம் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் நான் தான். எனக்கும் குழந்தைகள் உண்டு, எனக்கும் மனைவிமார்கள் உண்டு, ஆனால் அல்லாஹ்விற்கு மிகவும் நேசத்திற்குரியவனாக நான் வாழுகிறேன். ஆதலால் நீங்கள் அல்லாஹுவின் பால் நெருங்குவதற்கு உங்கள் குடும்பங்கள் உங்களுக்கு தடையில்லை என்று அல்லாஹுவின் தூதர் தடை செய்தார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படி மேலே சென்று அல்லாஹுவை வணங்குவதற்கு இந்த குடும்பம் சில நேரங்களில் நமக்கு தடையாக இருக்கிறதோ என்ற யோசனையில், அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் உலகத்தை விட்டுவிட்டு மடாலங்களிலும் மண்டபங்களிலும் காடுகளிலும் சுற்றித் திரியக்கூடிய ருஹ்பானியத் என்று சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள், அதுபோன்று ஒரு பத்தினித்தனமான வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்கிறோம். உலகத்தை துறந்து ஒரு துறவியாக செல்வதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும். குடும்பத்தை துறப்பதற்கு, நண்பர்களை துறப்பதற்கு ஒரு துறவியாக நான் வாழ்க்கை நடத்த ஆசைப்படுகிறேன். இறைவனோடு அப்பொழுதுதான் என்னால் நெருக்கமாக நெருங்க முடியும். அல்லாஹ்வோடு நான் நெருங்குவதற்கு எனக்கு இந்த குடும்பம் ஒரு தடையை போன்று எனக்கு தோன்றுகிறது. ஆதலால் எனக்கு நீங்கள் துறவரம் செல்வதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுத்தார்கள். உங்களில் மிகச்சிறந்தவன் நானாக இருக்கிறேன், நான் குடும்பத்தோடு வாழுகிறேன், குடும்பத்தோடு அல்லாஹுவை இணைந்து கொள்ளலாம். இப்போ இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் குடும்ப உறவுகளோடு, அது வெறும் உறவாக மட்டுமல்ல, திருமணமாக மட்டுமல்ல, அல்லாஹுவை நெருங்கக்கூடிய வழிகளில் திருமணமும் உறவும் ஒரு பாதை, ஒரு பாலம் என்பதாக இஸ்லாம் நமக்கு போதிக்குகிறது. இனிய இல்லறமாக நம்முடைய இல்லறங்கள் மாற வேண்டுமையானால், பொதுவாக மனிதர்கள் பேச்சு வழக்கிலே சொல்வார்கள், நாங்கள் திருமணம் முடித்தோம், எங்கள் நிம்மதிகள் எல்லாம் சென்று விட்டது, நாங்கள் திருமணத்திற்கு பிறகு எவ்வளவு அற்புதமாக நாங்கள் வாழ்ந்தோம் தெரியுமா, திருமணத்திற்கு பிறகு எங்கள் வாழ்க்கையில் சோதனைகள், சோகங்கள், பிரச்சனைகள், பொறுப்புகள் சூழ்ந்து விட்டது, என் வாழ்க்கையில் நிம்மதிகளை நான் இழந்து விட்டேன் என்பதாக. ஆனால் அல்லாஹ் தலையில் கொட்டி கொடுத்து திருத்தி கொடுக்கிறான். திருமணம் என்பது உங்கள் வாழ்வுக்கான அமைதி, நிம்மதி என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உலகம் ஒருமித்த குரலில் சொல்கிறது, மேற்கத்தியவர்களினுடைய கலாச்சாரத்தின் ஊடாக திருமணம் முடித்தோம், நிம்மதியை நாங்கள் இழந்து விட்டோம், திருமணத்திற்கு பிறகு நாங்கள் நிம்மதியை இழக்குகிறோம் என்பதாக திருமணம் முடித்தவர்கள் யாரும் திருமணம் முடிக்காதீர்கள் என்பதை போன்று பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் பேசுகிறான், லிதஸ்குனு இலைஹா, இந்த திருமணத்தின் ஊடாகத்தான் உங்களுக்கு நாம் அமைதியை, நிம்மதியை நாம் உங்களுக்கு வைத்திருக்கிறோம் என்பதாக திருக்குர்ஆன் சூரத்து ரூமில் அல்லாஹ் பேசுகிறார். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹுவை விட யார் உண்மை பேச முடியும்? படைத்த ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், உங்கள் வாழ்வுக்கான நிம்மதியை, உங்கள் வாழ்வுக்கான அமைதியை நாம் திருமணத்தில் வைத்திருக்கிறோம். சமூகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுவான், எங்கேனும் ஒரு ஏழையான ஒரு மனிதன், ஒரு ஏழையான ஒரு ஆண், ஒரு ஏழையான ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கக்கூடிய சூழலை அவர்கள் அடையாவிட்டால், குர்ஆனினுடைய வார்த்தை அல்லாஹ் பேசுகிறான் சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும். அல் குர்ஆனினுடைய வார்த்தை, திருமணம் முடிக்காமல் வாழக்கூடியவர்களுக்கு சமூகமே நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்பதாக அல்லாஹ் பேசுகிறார். அடுத்த ஒரு வார்த்தை பேசுவான், அவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை அப்படி நீங்கள் நடுரோட்டில் விட வேண்டாம். ஒரு கால் இந்த திருமணத்திற்கு பிறகேனும் அல்லாஹ் அவர்களினுடைய கரங்களை உயர்த்தக்கூடும், அவர்களை அல்லாஹ் செல்வந்தர்களாக மாற்றக்கூடும். ஆதலால் சமூகமே திருமணம் முடிக்காதவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை விட்டு தூரமாக இருப்பவனை குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக இணைத்து கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். அப்ப திருமணம் என்பது ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையில் குடும்பமாக தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப உறவின் ஊடாகத்தான் அல்லாஹுவை ஒரு மனிதன் நெருங்க முடியும். இந்த குடும்ப உறவின் ஊடாகத்தான் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான். எங்கேனும் ஒரு மனிதர் திருமணம் முடிக்க மாட்டேன் என்பதாக பேசிக்கொண்டு திரிவாரையானால் அவருக்கு திருமணத்தினுடைய உபதேசத்தை சொல்லி அவரை திருமணத்திற்கு நாம் தயார்படுத்த வேண்டும் என்பதாக திருக்குர்ஆன் நமக்கு அழகான முறையில் சுட்டி காட்டுகிறது. இந்த திருமண வாழ்க்கை, இல்லறம் இனிமையாக மாறுவதற்கு மார்க்கம் மிக அழகான வழிகாட்டுதலை தருகிறது. அதில் மிக பிரதானமான ஒரு வழிகாட்டுதல், திருமண வாழ்க்கை என்பது வெறும் உலகத்தினுடைய இன்பங்களுக்காக,
அல்லது உலகத்தினுடைய ஒரு ஆசா பாசங்களுக்காக மட்டும் தேர்வு செய்யாமல் மார்க்க ரீதியாக அந்த திருமண வாழ்வுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தேர்வு செய்யக்கூடிய ஆணாக இருக்கட்டும், நாம் தேர்வு செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், நாம் தேர்வு செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தியவர்களாக மிக லாவண்யமாக நாங்கள் தப்பித்து விடுகிறோம். மார்க்கம் பேசக்கூடியவர்கள் உட்பட திருமண விவகாரங்கள் என்று வரும் பொழுது அந்த ஆணிடத்திலே மார்க்கம் இருக்கிறதா, அந்த பெண்ணிடத்திலே மார்க்கம் இருக்கிறதா என்பதை நாம் பார்ப்பதே இல்லை. நமக்கு அங்கே தேவைப்படுவதெல்லாம் பொருளாதாரங்களாக இருக்கலாம், அல்லது தோள்களினுடைய வெண்மையாக இருக்கலாம், கவர்ச்சியாக இருக்கலாம். நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்மை தூக்கிவிடக்கூடிய முதுகுத்தண்டு பிடைத்த குடும்பமாக இருக்கிறார்களா என்பதாக உலகளாவிய அளவிலே எப்பொழுது நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோமோ அப்பொழுதே அல்லாஹுவினுடைய அருள் அங்கிருந்து நீங்க ஆரம்பித்து விடுகிறது. அழகை எதிர்பார்க்கலாம், பொருளாதாரத்தை எதிர்பார்க்கலாம், தவறல்ல. ஆனால் இலக்கு என்பது குடும்ப வாழ்க்கைக்கு இலக்கு என்பது எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அற்புதமான ஒரு வார்த்தை, ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் செய்யக்கூடிய ஆக முதல் கடமை, ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் செய்யக்கூடிய ஆக முதல் கடமை அந்த குழந்தையை ஒழுக்க ரீதியாக வளர்க்கக்கூடிய பெண்ணை மணமுடிப்பது. என் மகன் இனிதான் பிறக்கப் போகிறான், எனக்கு இனிதான் குழந்தை பெறப்போகிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு நான் செய்யக்கூடிய முதல் கடமை என்ன? அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய, அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்ணை ஒழுக்கமானவளாக நான் தேர்வு செய்வது. இங்கே நாங்கள் எங்கே இன்றைக்கு அதிகம் விவாகரத்துகள் முஸ்லிம் சமூகங்களுக்கு மத்தியில் எந்த காலமும் இல்லாத அளவிற்கு குலாவும் விவாகரத்தும் இன்றைக்கு மலிந்து காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வருவார், அல்லாஹுவின் தூதரே, நான் யாரை மணமுடிப்பது, நான் யாரை மணமுடிக்க வேண்டும்? அல்லாஹுவின் தூதர் அழகான ஒரு உபதேசம் செய்வார்கள், அத்தகி, இறை அச்சமுடைய ஒரு பெண்ணை நீ மணமுடித்துக்கொள். அவள் உன்னை நேசித்தால் ஆழமாக நேசிப்பாள், உன்னுடைய காரியங்கள் அவளுக்கு பிடிக்காவிட்டால் மிக இலகுவாக பிரிந்து விடுவாள். ஆதலால் இறையச்சமுடையவளை நீ முன்னிலைப்படுத்துவாயாக என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லறம் நல்லறமாக மாறுவதற்கு, இனிமையான ஒரு இல்லறமாக நம்முடைய வாழ்க்கைகள், நமது குழந்தைகளினுடைய வாழ்க்கைகள் மாறுவதற்கு மார்க்க ரீதியாக ஒரு ஆய்வு மிகப்பெரிய தேவை. மார்க்கம் என்பது வெறுமனையாக ஆலிம் படிப்பது அல்ல. பல நேரங்களில் ஆலிமாவை நாங்கள் மணமுடித்தோம், அந்த மதரசாவில் ஓதிய பெண் என்பதற்காகத்தானே நாங்கள் மணமுடித்தோம். எங்கள் மகனுக்கு அந்த மதரசாவில் ஓதக்கூடிய குர்ஆனை மனனம் செய்தவள் என்பதாக நம்பித்தானே நாங்கள் மணமுடித்தோம். மார்க்க அறிவு இருக்கிறது என்பதற்கும் மார்க்கம் இருக்கிறது என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மார்க்க அறிவு என்பது எல்லோருக்கும் இருக்க முடியும், யார் முயற்சி செய்தாலும் மார்க்க அறிவை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஒருவனிடத்திலே ஒழுக்கம் என்பது, ஒருவனினுடைய உள்ளத்திலே மார்க்கம் இருக்கிறது என்பதற்கு நாம் கொஞ்சம் ஆய்வு செய்துதான் தலையை நாங்கள் நீட்ட வேண்டும். வெறுமனையாக மதரசாக்களில் படிப்பதினால் ஊடாக மட்டும் வெறும் ஆலிம் அல்லது ஆலிமா என்ற இந்த சனதை வைத்து மட்டும் நம்முடைய குழந்தைகளை நாங்கள் மனமுடித்து விடக் கூடாது. அவர்களினுடைய பாரம்பரியம், அந்த குழந்தை எந்த ஒழுக்கத்தின் மீது வளர்ந்திருக்கிறது. இங்கே பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், வெறும் இந்த வார்த்தைக்கு நாங்கள் மயங்கி விடுகிறோம். அதனால் பல நபர்களினுடைய வாழ்க்கையே உலகிலேயே நரகமாகவே மாறிவிடுகிறது. அதனால் இயற்கையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அவனினுடைய மார்க்க பற்றையும் அவனினுடைய ஒழுக்கத்தையும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், மார்க்கமும் இருக்க வேண்டும், ஒழுக்கமும் இருக்க வேண்டும், பண்பாடு இருக்க வேண்டும், மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் குர்ஆனை மனனம் செய்வதனால் நான் எதுவும் உயர்ந்தவன் அல்ல, மாறாக நான் குர்ஆனை மனனம் செய்யாவிட்டாலும் கூட மனித சமூகத்தை மதிப்பவர்களாக இருக்க வேண்டும், அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாக, பார்வையை தாழ்த்தக்கூடியவர்களாக. இதுதான் மார்க்கம் இருக்கிறது என்பதனுடைய அடையாளமே தவிர மிஹராபிலும் மிம்பரிலும் மணிக்கணக்காக ஜோடனையாக பேசுவது அல்ல மார்க்க கல்வி. குடும்ப உறவு விஷயத்துல நாங்க செய்யக்கூடிய பெரிய விவகாரம், தவறுகள்ல ஒன்று, மார்க்கத்தை பார்க்கிறோம் என்ற பெயரிலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை பார்க்கிறோமே தவிர
அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை, ஒழுக்கத்தை நாங்கள் பார்க்க மறந்து விடுகிறோம். அதனால் தான் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், வெறும் கல்வியாளர்கள் நமக்கு தேவையில்லை, குடும்பம் நடத்துவதற்கு பட்டங்களை படித்தவர்கள் நமக்கு தேவையில்லை. மாறாக எல்லாவற்றையும் அனுசரித்து, அரவணைத்து, அன்பு செலுத்தி, எந்த விலை கொடுத்தேனும் ஒழுக்கத்தை பேணக்கூடிய நன்மக்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். இது முதன்மையான ஒரு விஷயம். இல்லறம் இனிமையாக மாறுவதற்கு ஒழுக்கம் உள்ளவர்களை, பண்பாடு உள்ளவர்களை, மார்க்கம் உள்ளவர்களை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, குடும்ப வாழ்க்கையில் இல்லறம் இனிமையாக இருக்க வேண்டுமேயானால் வெளிப்படை தன்மை என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த உறவுகளில் மட்டும்தான் எந்த மறைவும் கிடையாது. இந்த ஒரு உறவில் மட்டும்தான் எல்லாம் வெளிப்படை. என் தாயிடத்தில் பேசப்படாத விஷயங்கள், என் தாயோடி நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் கணவன் மனைவி என்ற இந்த உறவில். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹும். இந்த இல்லறத்தை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது உச்சக்கட்ட நயமாக அல்லாஹ் வர்ணிப்பான். ஆடை உங்களுக்கு அவர்கள் ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். ஆடை என்பது வெளிப்படையானது, ஆடை என்பது அலங்காரமானது, ஆடை என்பது என் அழகை மெருகூட்டக்கூடியது, ஆடை என்பது என் குறையை மறைக்கக்கூடியது, ஆடை என்பது என்னுடைய உள்ளுணர்வுகளை தொட்டு உறவாடக்கூடியது. இவையெல்லாம் சேர்ந்ததுதான் ஆடைகள். அதனால்தான் அல்லாஹ் பேசி இருக்கிறான். ஆடை என்ற வார்த்தையை கொண்டு இந்த திருமணத்தை, இல்லறத்தை அல்லாஹ் பேசுகிறார். இங்கே ரகசியங்கள் இருக்குமேயானால் அங்கே நிம்மதிகளை நாங்கள் மறந்து விடுவோம். வெளிப்படையாக இருக்க வேண்டும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், வெளிப்படை தன்மை இந்த திருமண உறவுகளிலே பேணப்பட வேண்டும். ரகசியங்கள் பொத்தி காக்கிறோம் என்ற பெயர்ல நாம் முன்னால் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நாம் யாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நாம் ஒருவருக்கு மனைவியா, இப்பொழுது நாம் ஒருவருக்கு கணவனாக இருக்கும் பொழுது அங்கே ரகசியங்கள் என்று எதுவுமே இருக்கக்கூடாது. உச்சகட்டமாக தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது ரகசியம் இருக்குமோ இந்த உறவுகளுக்குள்ளாக, அப்பொழுது சந்தேகங்கள் பெருக ஆரம்பித்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் மகனுக்கும் பெண் மகளுக்கும் மார்க்கமும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விவகாரம் என்னவென்று சொன்னால், வெளிப்படை தன்மையோடு நேசம் பாராட்டப்பட வேண்டும். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது துரோகம் இழைப்போமேயானால், அல்லது வேற ஏதேனும் ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடுவோமேயானால், குடும்ப வாழ்க்கை என்பது நரகமாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் பல்வேறு உபதேசங்களை செய்தார்கள். ஆணுக்கு அல்லாஹுவின் தூதர் பெரும் பட்டியலை இட்டு அல்லாஹுவின் தூதர் ஆண் மகனுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் பெண்ணுக்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தின சுருக்கமாக ஒரே ஒரு உபதேசத்தை மட்டும்தான் பெண்களுக்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் ஆண்களை பார்த்து முதலில் சொல்வார்கள், இத்தகுல்லா, அல்லாஹ் இத்தகில்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவினுடைய வார்த்தையை கொண்டு அவர்களை நீங்கள் உடமையாக்கி இருக்கிறீர்கள். அல்லாஹுவின் தூதனுடைய வார்த்தை, அல்லாஹுவினுடைய அமானிதங்கள் பெண்கள். நீங்கள் யாரை மனமுடித்திருக்கிறீர்களோ அந்த பெண்கள் அல்லாஹுவினுடைய அமானிதங்கள். அல்லாஹுவினுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த பெண்களை நீங்கள் மனமுடித்திருக்கிறீர்கள். இன்ன நிசா இந்தக்கும் அவானி அகதுமுஹுன்ன பி அமானாத்தில்லா. அல்லாஹுவை முன்னிறுத்தி ஒரு பெண்ணை நீங்கள் சொந்தம் கொண்டாடி இருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லா. அல்லாஹுவின் வார்த்தையை கொண்டு அந்த பெண்ணினுடைய கற்பை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் வரை அவள் ஒரு அந்நிய பெண்மணி. அல்லாஹுவை முன்னிறுத்தி உன்னை நான் மனமுடிக்கிறேன் என்பதாக இந்த வார்த்தை இருக்கிறதே, அதைத்தான் ரசூல் சொன்னார்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லா. அல்லாஹுவின் மகத்துவமிக்க வார்த்தையை கொண்டு அந்த பெண்ணினுடைய கற்பை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதலால் அந்த பெண்களினுடைய விவகாரத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லா யுவாத்தின ஃபுரூஷக்கும் அஹதன். பெண்களுக்கு ரசூல் சொன்னார்கள், ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு கடமை. உங்கள் கணவர் யாரை வெறுப்பாரோ அவரை நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளாக அனுமதிக்க கூடாது. வலா யஸீனகும் ஃபீ மஅரூஃபின். உங்கள் கணவனுக்கு நீங்கள் மாறு செய்ய வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆணுக்கு பல்வேறு கடமைகள். பெண்ணிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவளுக்கு பொருளாதாரம் கொடுக்க வேண்டும், அவளினுடைய இன்ப துன்பங்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும், எல்லாம் கடமை. ஆனால் பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றே ஒன்றுதான், கணவன் வெறுக்கக்கூடியவர்களை அவர் இல்லாத நேரத்தில்
உங்கள் வீடுகளுக்குள்ளாக நீங்கள் அனுமதிக்காதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஸ்ஸாலிஹாத்து, நல்ல பெண் யார் தெரியுமா? கானிதாத்துன் ஹாஃபிதாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். நல்ல பெண் யார் தெரியுமா? எதை பாதுகாக்க வேண்டுமோ அதை அவள் பாதுகாப்பாள் என்பதாக. கணவன் நமக்காக வாழக்கூடியவர், நமக்காக வெளிநாடுகளிலே உரிமையோடு பெரும் நம்பிக்கையோடு அவர் என்ன செய்கிறார்? வெளிநாட்டிலே பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மனைவி ஒழுக்கத்தோடு இருப்பார்கள், நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தைகளை பேணி பாதுகாப்பார்கள், நம்முடைய மனைவி நாம் சம்பாதிக்கக்கூடிய இந்த செல்வங்களை எல்லாம் சிறுக சிறுக சேமித்து நம்முடைய வாழ்வுக்காக ஏதேனும் ஒரு சேமிப்பை அவர்கள் உருவாக்குவார்கள் என்ற பெரும் நம்பிக்கையில் ஒரு ஆண் வெளியே சென்றிருக்கும் பொழுது ஒரு பெண் துரோகம் செய்வது, அல்லது ஒரு பெண் வெளியே சென்றிருக்கும் பொழுது நம்மை நமது மனைவிமார்கள் ஒரு பெரும் நம்பிக்கையோடு வெளியே அனுப்பி இருக்கிறார்கள். என்னுடைய கணவன் என்னை தவிர யாரையும் பார்க்க மாட்டார், என்னுடைய கணவன் என்னையே உலகமாக ரசித்துக் கொண்டிருக்கிறார், நான் பெற்றெடுத்த குழந்தைதான் அவர்களுக்கு முதல் உலகம் என்பதாக நம்பி இருக்கிறார் என்பதாக நம்மை நம்பி ஆண்களான நம்மை வெளியே அனுப்பி இருக்கும் பொழுது நம்முடைய மனைவிக்கு நாம் துரோகம் செய்வோமேயானால் குடும்ப வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். அல்லாஹ் அந்த வாழ்க்கையில் முசீபத்தை அல்லாஹ் இறக்கி விடுவான். குர்ஆன்ல நீங்க நல்லா பார்க்கலாம், சூரத்து நூர் என்ற அத்தியாயம். எத்தனையோ துரோகங்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். எல்லா துரோகத்திற்கும் அல்லாஹ் தண்டனையை பேசுவான். ஆனால் கணவன் மனைவிக்கு மத்தியில் துரோகம் நடந்து விடுமையானால் இல்லறங்கள் எப்பொழுது இங்கே மோசமாக மாறுகிறது, எப்பொழுது இல்லறங்கள் நரக படுகொலியாக மாறிவிடுகிறது, இந்த துரோகங்கள் இழைக்கப்படும் பொழுது நமக்கான ஒரு கணவர், நமக்கான ஒரு மனைவி, நமக்கான ஒரு குழந்தைகள், நமக்கான ஒரு குடும்பம் என்பதாக அல்லாஹ் அற்புதமாக அமைத்து தந்ததற்கு பிறகு எதுவும் நடக்கட்டும், யாரும் நம்மை மயக்கட்டும், எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளன் இவர் எல்லாவற்றையும் தாண்டி அங்கே மயங்க முடியும்? அதைத்தான் குர்ஆன் பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு செல்கிறார். அவரினுடைய மனைவி வேறு ஒரு ஆணோடு இருப்பதை பார்த்து விடுகிறார். ஒரு ஆண் எதை பார்க்க கூடாதோ அதை அவர் பார்த்து விடுகிறார். உடனே அவரால் ரசூலுல்லாஹ்விடத்தில் நேரடியாக போய் கேட்க முடியவில்லை. எவ்வளவு கூச்சம் இருக்கும்! தான் நேசித்து தான் விரும்பி மனமுடித்த ஒரு பெண்மணி இனி ஒரு பெண்ணோடி படுத்து கிடப்பதை பார்த்து ரசூலிடத்திலே எப்படி கேட்க முடியும்? உடனே தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு சொல்கிறார், ஒரு மனிதர் தான் வீட்டுக்கு செல்லும் பொழுது அவரினுடைய மனைவி இனி ஒருவரோடு இருப்பதை பார்த்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் கேட்டு விட்டு வாருங்கள். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி வருகிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்ட உடனே அவங்களால சகிக்க முடியாது. என்ன கேட்கிறேன், ஓ அது எப்படி இல்லை, அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் என்ன செய்வது? அப்ப அதுவரை சட்டம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆண் மீதோ ஒரு பெண் மீதோ இது போன்ற குற்றச்சாட்டை நாம் சுமத்த வேண்டுமே ஆனால் 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். ரசூல் சொன்னார்கள் 4 சாட்சிகளை அவர் கொண்டு வர வேண்டும். உடனே அந்த நபித்தோழர்கிட்ட வந்து சொல்வார் தன் நண்பர்கிட்ட, இப்படி ரசூல்லாட்ட போய் நீங்க சொன்னதை கேட்டேன், ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க. அந்த நபித்தோழர் கண்ணீரோடு கேட்பார், தன் மனைவி இனி ஒருவனோடி கிடப்பதை எப்படி 4 நபர்களை கூப்பிட்டு காட்ட முடியும்? இது என்ன சட்டம்? உடனே ரசூலுல்லாஹ்விடத்தில் இவர் நேராகவே சென்று விடுவார். சென்றவுடன் நேராகவே கேட்பார், இது என்ன சட்டம்? எப்படி ஒரு மனைவி இனி பொதுவான மக்களுக்கு வேண்டுமே ஆனால் சட்டம் இது சரியாக ஒரு மனிதரின் மீது நாம் அபாண்டம் சொல்லக்கூடாது என்பதற்கு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்பது நியாயம். கெட்டிய மனைவி இப்படி ஒருவனோடு கிடக்கிறார், அல்லது கெட்டிய கணவன் இனி ஒருவனோடு இப்படி கிடக்கிறான் என்று சொன்னால் 4 நபர்களை கூட்டு காபித்துக் கொண்ட சாட்சியை தேர்வு செய்ய முடியும். கோபப்படுவதை பார்த்து அல்லாஹ் அர்ஷிலிருந்து வசனத்தை இறக்குவான். உண்மைதான், உண்மைதான், கணவன் மனைவிக்கு மத்தியில் இந்த குற்றச்சாட்டு பகிரப்படுமையானால் 4 சாட்சிகள் தேவையில்லை, மாறாக 4 முறை அல்லாஹுவை முன்னிறுத்தி சத்தியம் செய்ய வேண்டும். சூரத்து நூரினுடைய ஆரம்ப வசனங்களை படித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், உங்கள் வீட்டு பெண்களுக்கு சூரத்து நூரை கற்றுக் கொடுங்கள் என்பதாக. அல்லாஹுவின் தூதர் அந்த நபித்தோழரை அழைத்து சொல்வார்கள், சத்தியம் செய்ய. அவர் அந்த நபித்தோழர், அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உண்மை சொல்கிறேன், இவள் தவறு செய்வதை நான் பார்த்தேன். அந்த பெண்ணையும் கூப்பிடுவார்கள், பெண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவள் பெரிய பாரம்பரியத்தில் பிறந்தவள், சமூகத்திற்கு முன்பாக வந்துவிட்டாள் அல்லவா, அதனால் அவள் கூச்ச உணர்விலே வேற வழி இல்லாமல் பொய் சொல்வாள். இல்லை இல்லை, நான் சொல்வது உண்மை, இவர் என் மீது இட்டு கட்டுகிறார்,
அதனால நான் சொல்றதுதான் உண்மை, நான் அப்படி தப்பு பண்ணல அப்படின்னு அவன் 4 முறை சத்தியம் செய்வாள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கணவன் மனைவியின் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்லி அல்லாஹுவை முன்னிறுத்தி சத்தியம் செய்கிறார். மனைவியுமோ இல்லை இவர் அபாண்டமாக சொல்கிறார் என்று சத்தியம் செய்கிறார். அல்லாஹ் வஹி அறிவிப்பான், வல் ஹாமிஸத்து அன்ன லஅனத்துல்லாஹி அலைஹி, 5வதாக ஒரு சத்தியம் செய்யட்டும், அது சாதாரண சத்தியம் அல்ல, நான் பொய் சொன்னால் அல்லாஹுவின் சாபம் என் தலையில் இறங்கட்டும் என்று சத்தியம் செய்யட்டும் என்று அல்லாஹ் சொல்வார். அந்த நபித்தோழர் எதையுமே யோசிக்க மாட்டார், சொன்னதுதான் தாமதம். அல்லாஹுவின் தூதரே சத்தியமிட்டு சொல்கிறேன், இவள் அந்த தவறு செய்ததை என் கண்ணால் பார்த்தேன், நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹுவின் சாபம் என் தலையில் விழட்டும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த பெண் அந்த 5வது சத்தியம் செய்ய வரும் பொழுது கொஞ்சம் நடுங்க ஆரம்பிப்பாள். அவள் கைகளிலும் கால்களிலும் பதற்றம், கொஞ்சம் பின்வாங்குவாள். அவளினுடைய குடும்ப உறவுகளை பார்க்கிறாள், பாரம்பரியமிக்கவர்கள் அல்லவா. அப்போ ஒரு வார்த்தையை சொல்லி அவள் சத்தியம் செய்வாள், என் குடும்ப உறவுகளை நான் அவமானப்படுத்த விரும்பவில்லை, அல்லாஹுவே ஒருக்கா நான் பொய் சொன்னால் என் மீதும் அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என்பதாக. ரசூலுல்லாஹ் எல்லா தவறுகளும் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இவர்கள் விஷயத்தில் மட்டும் ஒரே ஒன்றை மட்டும் ரசூல் சொல்வார்கள், அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், அந்த குழந்தை யார் சாடையில் இருக்கிறது என்று கொஞ்சம் ஆய்வு செய்யுங்கள், குழந்தை பெற்றெடுக்கப்படும். அந்த நபித்தோழர் எந்த மனிதரை இணைத்து சொன்னாரோ, என் மனைவி இந்த ஆம்பளையோடு இந்த தப்பு செஞ்சான்னு சொன்னாரோ அவர் சாடையில் தான் அந்த குழந்தையும் இருந்தது. ஆனால் ரசூல் சொல்வார்கள், இல்லை இல்லை, அவர்களை நாம் தண்டிக்க மாட்டோம், இவர்களை தண்டிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு சக்தி இல்லை, இவள் பொய் சொல்லி இருந்தால் அல்லாஹ் போதுமானவன், இந்த துரோகிகளை நம் அல்லாஹுவின் கைகளிலேயே ஒப்படைத்து. ஆதலால் அன்பான உறவுகளே, துரோகம், ஆகப்பெரிய துரோகம் குடும்ப உறவுக்கு மத்தியில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய துரோகம். அப்ப குடும்ப உறவுகள் ரொம்ப மிக முக்கியமாக பேணப்பட்டே ஆக வேண்டும். வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும், வெளிப்படையாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் துரோகம் இழைக்காதீர்கள். பிடிக்காவிட்டால் சுமூகமாக அழகான முறையில் பிரிந்து விட வேண்டுமே தவிர வாழ்ந்து கொண்டே அவருக்கு நாம் துரோகம் இழைப்போம் என்று சொன்னால் வாழும் காலத்தை மிக விரைவாக அல்லாஹ் நரகமாக மாற்றி விடுவான், நிம்மதியை அல்லாஹ் எடுத்து விடுவான். 3வதாக, கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நல்ல புரிதல் உடையவர்களாக இருக்க வேண்டும். யாரும் யாருக்கும் அடிமைகள் அல்ல. நாம் ஒரு பெண்ணை மணமுடித்திருப்பதினால் அவள் நமக்கு சேவகம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டவள் அல்ல. நாம் ஒரு பெண்ணை மணமுடித்திருப்பதினால் அவள் நமக்கு கீழானவளும் அல்ல, நாம் அவளுக்கு மேலானவளும் அல்ல. நாம் கட்டளையிடக்கூடியவர்கள், அவள் கட்டளையை செயல்படுத்துபவள் அல்ல. மாறாக இருவரும் தங்கள் உரிமையை புரிந்து நடக்க வேண்டும், உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். சஹீஹுல் புகாரியில இந்த செய்தி அழகாக பதிவு செய்யப்படும். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு பயணம் மேற்கொண்டாலும் கூட பயணத்திலே ஏதாவது ஒரு மனைவியை என்ன செய்வார்களே ஆனால் அழைத்து செல்வார்கள். அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் திருமணம் முடிந்து ரசூலுல்லாஹ் வீடு கூடி புது மணப்பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ்னா மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பாதி அஸ்ஃபா, ஒரு பயணத்தில் அல்லாஹுவின் தூதரோடி திருமணம் முடிந்து வீடு கூடி ரசூலுல்லாஹ் ஒரு பயணத்திற்கு கிளம்பும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அந்த பயணத்தில் அழைத்து செல்கிறார்கள். புது மனைவியை, தன்னுடைய நேசமானவளை பயணத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஒரு ஆசை, நம்ம முதல் முறையாக நம்முடைய கணவனோடு வெளியே செல்கிறோம், அதனால் கொஞ்சம் அலங்கரித்துக் கொள்வதற்காக, அலங்காரத்திற்காக நல்ல ஒரு அலங்கார மாலையை அணிந்து கொள்கிறார்கள். அதிகப்படியாக ஒரு 14 திர்ஹம் இருக்கக்கூடிய, ஒரு 14-15 திர்ஹம் இருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு கழுத்திலே போடக்கூடிய ஒரு அழகான மாலை. கணவனோடி பெண்கள் விரும்பக்கூடியது தானே, அவர்களினுடைய அழகை மெருகூட்டக்கூடியது ஆபரணங்கள். அந்த அழகான ஆபரணத்தை அணிந்தவளாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹோடி பயணம் மேற்கொள்கிறார்கள். பயணத்திலிருந்து திரும்பக்கூடிய நேரம் பைதா என்ற ஒரு பைன, மக்கத்தோல் மதீனா, மக்கா மதீனாவுக்கு இடையில இந்த ஏரியா இருக்கின்றது, பைதா என்று சொல்வார்கள். அந்த இடம் வந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அணிந்திருந்த அந்த ஆபரணம் துளைந்து விடுகிறது. என் கத்தா அக்குதுண்டி, என் கழுத்தில் இருந்த அந்த அழகான ஆபரணம், ஒரு அறிவிப்பில் கடன் வாங்கியிருந்தார்கள். பக்கத்து விட்டு அன்சாரி பெண்ணிடத்திலே தன் கணவனோடு செல்கிறோம், முதல் முறையாக கணவனோடு ஒரு நீண்ட பயணம் செல்கிறோம் என்ற சந்தோஷத்தில் அவர் 14-15 திர்ஹம், பெரிய அளவுக்கெல்லாம் கோடிகள் லட்சங்களில் உள்ள ஆபரணம் அல்ல, சாதாரண துளைத்தாலும் காசு கொடுத்து மீண்டும் ஒரு ஆபரணத்தை வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஆபரணம், அவ்வளவுதான். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பயணத்தில் இந்த பைதா என்ற இடத்துக்கு வந்த பொழுது அந்த ஆபரணம் துளைந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நான் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட எந்திரிச்சிட்டு போய் சொன்னேன், இப்படி என் ஆபரணம் தொலைஞ்சிட்டு. இப்போ ரசூலா என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மதீனாவுக்கு போய் உங்களுக்கு ஒரு புதிய ஆபரணம் இதை விட விலை உயர்ந்ததை நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன். பெரும் படை, இராணுவ படையோடு ரசூல் நிற்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லாம அல்லாஹ்வின் தூதர் அந்த பைதா மைதானத்தில் இறங்குகிறார்கள். வா காமன் அஸ்மாஹு, முழு நபித்தோழர்களையும் அந்த மைதானத்தில் இறங்க சொன்னார்கள். என்னுடைய நேசத்திற்குரிய மனைவியினுடைய ஆபரணம் தொலைந்து விட்டது, என்னோடு சேர்ந்து வாருங்கள் எல்லோரும் தேடலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் தேடுகிறார். சின்ன ஒரு ஆபரணம், நம்மளை பொறுத்தவரையில் அது ஒரு சிறியதாக தெரியும். 15 தீனார் திர்ஹம் என்பதெல்லாம் பெரிய அளவுக்கான காசு அல்ல. அல்லாஹ்வின் தூதர் பையிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு முசாஃபிரினுடைய காசை விட குறைவானது தான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சிறியது என்பது நமக்கு தானே தவிர அது உணர்வு பூர்வமானது மனைவிக்கு. அவர்களினுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப உயர்வானதாக இருக்கக்கூடும். அவங்க நேசிச்சு ரசூல்கிட்ட வந்து தொலைந்தது அது பெரிய உணர்வு பூர்வமானதாக இல்லை என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி இருக்கவே மாட்டார்கள். சரி போனது போகட்டும், மதீனால வாங்கிக் கொள்ளலாம் என்பதாக விட்டு இருப்பார்கள். இல்லை, அது சிறியதாக இருக்கட்டும், எனக்கு உணர்வு பூர்வமானது, எனக்கு உணர்ச்சி பூர்வமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அப்படி நிப்பாட்டுறாங்க. எல்லாரும் தேடுங்க, என்ன எப்பேற்பட்டாவது அந்த ஆபரணத்தை எடுத்து என் மனைவி கையில் கொடுத்தே ஆக வேண்டும். தோழர்கள் தேடுகிறார்கள், தேடியதுதான் மிச்சம் ஆபரணம் கிடைக்கும். புகாரில் அந்த செய்தி வருகிறது. உடனே தொழுகைக்கான நேரம், லுகர் தொழுகைக்கான நேரம். இந்த பைதா என்பது நீர் இல்லாத ஒரு பூமி, நீரே கிடையாது. ஒது செய்யணும். இப்ப தொழுகைக்கு நேரம் வந்துட்டு, உச்சியிலிருந்து ஜவால் நீங்கிட்டு, சூரியன் நீங்கி விட்டது. இப்ப ஒது செய்யணும், நீர் இல்லை, தண்ணீர் இல்லை. எல்லா தோழர்களுக்கும் இது முதல்ல புதுமையா இருக்கு. தண்ணீர் இல்லாம தொழுகையினுடைய நேரத்தை முதல்ல அடைகிறாங்க. எல்லாருக்கும் கை கால் பதற்றம் அடைகிறது. என்ன செய்யறது? தொழுகைக்கு தண்ணீர் இல்லையே, தண்ணீர் இல்லையே, எல்லா பக்கம் சத்தம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா இதுல கூடாரத்தில் இருக்கிறாங்க, ஓடி வரார். அம்மா ஆயிஷா சொல்றாங்க, எவ்வளவு திட்ட வேண்டுமோ என் தகப்பனை என்னை திட்டிக் கொண்டே இருந்தார். அறிவில்லை, போய் ஒளிந்தால் ஒளியட்டுமே. இப்ப பாரு, எல்லாரும் தண்ணி இல்லாம தொழுகையினுடைய நேரம் கடக்க போகிறோமே, உன்னால எல்லாத்துக்கும் பிரச்சனையே. என்ன வார்த்தையை கொண்டு திட்ட வேண்டுமோ திட்டிக் கொண்டே இருந்தார். நான் தலையை குனிஞ்சே இருந்தேன். ஒரு கட்டத்தில் அவரால் பொறுக்க முடியல, கையை மடக்கி என்னை ஓங்கி குத்தி கொண்டே இருந்தார். அடிக்க ஆரம்பிச்சிட்டா. வாப்பா அல்லவா, உரிமையோடு என்ன செய்யறாரு? என்ன நீ உனக்கு உன்னால பாரு, நபி நிக்கிறாங்க, தோழர் நிக்கிறாங்க, நின்னது மட்டும் இல்ல, ஒழுங்கா பாதுகாக்க தெரியல ஒரு நகையை கூட பாரு. தண்ணி இல்லாம தொழுகை நேரம் வர ஜமால் நீங்க போகிறத, அசர் வர போதே, மக்ரிப் வர போதே, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு அவர் திட்டுறாரு, அடிக்கிறாரு. அப்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனினுடைய ஒரு வார்த்தை, ஃபஇல்லம் தஜிது மாஅன், தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், ஃபதயம்மமு ஸஈதன் தொய்யிபன் வம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வைதிக்கும், தூய்மையான மண்ணிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் கையை ஒரு முறை அடித்து முகத்திலும் கையிலும் தடவி கொள்ளுங்கள் என்ற தயமத்தினுடைய சட்டம், தயமம்மினுடைய சட்டத்தை முதல் முறையா அல்லாஹ் அப்பொழுதுதான் இறக்கினார். எல்லா தோழர்களுக்கும் சந்தோஷம். இன்னைக்கு நமக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி. பயணத்தில் நாம் தண்ணீர் இல்லாத பொழுது, நோயிலே தண்ணீரை உபயோகப்படுத்தாத பொழுது தயமம் செய்து நாம் தொழுது கொள்கிறோம் அல்லவா, இந்த சட்டம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக இறக்கப்பட்டது. எல்லா தோழர்களுக்கும் மகிழ்ச்சி. தோழர்கள் சப்தமிட்டு சொன்னார்கள், அபூபக்கரே, அல்லாஹ் உங்கள் குடும்பத்தின் ஊடாக எத்தனையோ அருளை புரிந்தான், எல்லா அருளை விட இந்த அருள் தான் ரொம்ப உயர்வானது. கடைசி எல்லாரும் தயமம் செஞ்சு தொழுதுட்டும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி தேடி கிடைக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா கிடைக்கல, போக நான் வேற வழி இல்லை அப்படின்னு பயணத்துல ஒட்டகத்துல ஏறி, அப்ப அந்த ஆபரணம் என்னதான் ஆனது? இமாம் புகாரி பதிவு செய்யறாங்க, அந்த ஃபபாஸ்னல் பஈர் அல்லதி குன்து அலா ஃபஇதல் அக்து தஹ்த, அந்த ஒட்டகத்துல ஏறி சரி கிடைக்கலையேன்னு சோகத்துல அந்த ஒட்டகத்தை எழுப்பியதுதான் தாமதம். அந்த ஒட்டகத்திற்கு கீழாக அந்த ஆபரணம் கடந்தது. நபித்தோழர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தோம். அல்லாஹ் வேண்டுமென்றே இந்த ஆபரணத்தை இங்கே தொலைக்க வைத்து சட்டத்தை அல்லாஹ் எங்களுக்காக இறக்கினானா என்று எங்களுக்கு தெரியவில்லை என்பதாக அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இங்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால், உணர்வுகளை மதிப்பது. நாம் எவ்வளவு பெரிய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்மை விட அவரினுடைய கால் தூசிக்கு நாங்கள் சமமாக மாட்டோம். அல்லாஹு அக்பர். அவ்வளவு பெரிய இறை தூதர் தன்னுடைய மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார்களே ஆனால், குடும்ப உறவுகள்ல
நாமும் நம்முடைய கணவன் மனைவி என்ற அந்த உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இல்லறம் நல்லறமாக இனிமையாக நம்முடைய வாழ்வுகளை அமைத்துக் கொள்ளும். யாரும் யாருக்கும் எஜமானர்கள் அல்ல என்பதை மனதிலே பதிய வைத்தவர்களாக, மனைவி என்பவன் நம்முடைய அடிமை அல்ல, கணவன் என்பவன் நமக்கு சம்பாதித்து போடக்கூடிய ஒரு மிஷின் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு உணர்ச்சிகளை நாம் மாறி மாறி புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கைகள் அழகாக இருக்கும். மார்க்கம் குடும்ப வாழ்வுகளோடு அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. முதன்மையாக நாம் வெளிப்படைத்தன்மையோடு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்க ரீதியாக நம்முடைய உறவுகளை தேர்வு செய்ய வேண்டும். இரண்டாவதாக குடும்ப வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆணும் பெண்ணும் உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அப்படிப்பட்ட நல்ல குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும். அக்குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஸாஇரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நண்பான உறவுகளே, ஒரு நல்ல கணவன் என்பதற்கு அரபியில் ஒரு அழகான வார்த்தை சொல்வார்கள். நான் நல்ல கணவன் என்பதனுடைய அடையாளத்திற்கு அரபு மொழியில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார். ரஜுலு ஹுவ மன் யர்ஃபஉ கீமா ஜௌஜதஹு இன்த அஹ்லிஹி ஃபஇதா இஹ்தரமஹா வ அஹ்ஸன இலைஹா இஹ்தரமஹல் ஜமீஅ. அதாவது ஒரு பெண்ணை நான் மணமுடித்து அந்த பெண்ணினுடைய மதிப்பை நான் உணர்ந்து கொண்டு அவளுக்கு நான் கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவளை நான் அழகிய முறையில் நடத்த வேண்டும். நான் கண்ணியமும் அழகிய முறையில் நடத்துவதை பார்த்து குடும்பமும் உலகமும் அவளுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். என்னுடைய மனைவி நல்லவள் என்று சொல்லிக் கொண்டு திரிவது அல்ல. நான் ஒரு பெண்ணை மணமுடிக்கிறேன், அந்த பெண்ணை நான் கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த பெண்ணை நான் மதிக்க வேண்டும். நான் கண்ணியப்படுத்துவதை பார்த்து, நான் மதிப்பதை பார்த்து சுற்றாரும் உற்றாரும் அவளை கண்ணியப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும். அந்த பெண் அவர் கணவன் ரொம்ப கண்ணியமா வச்சிருக்கிறாருப்பா, நீ கடவான் அந்த பெண்ணை பார்த்து பேச அவர் மாட்டாரு. யார் பேசுவதற்கும் அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். நான் என்னுடைய மனைவி ரொம்ப நல்லவா, நல்லா சமைச்சு போடுவா தெரியுமா, என் மனைவி மீன் சமைச்சா நல்லா இருக்கும் தெரியுமா, இப்படி எல்லாம் பேசுவது அல்ல ஒரு நல்ல குணம். மாறாக நான் அவளுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமும் அவளை மதிக்கக்கூடிய மதிப்பு பிறர் மெச்ச வேண்டும், பிறர் அவர்களை மதிக்க வேண்டும், என் மனைவியை மதிக்க வேண்டும். அப்படி கூட்டு குடும்பங்கள்ல இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை. இவர் மனைவியை மதிக்கவே மாட்டாரு, ஆனா இவர் எதிர்பார்த்திருப்பாரு எங்க அம்மா என் மனைவியை மதிக்க வேண்டும் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார். இவர் மனைவியை கண்ணியப்படுத்தவே மாட்டார், ஆனால் இவர் எதிர்பார்ப்பார் என் பிள்ளைங்கள்லாம் என் மனைவி பேச்ச கேட்கணும் என்பதாக. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப முதலில் நாம் நம்மை நேசித்து வந்தவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கான கண்ணியத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நீதத்தோடு தன்னுடைய மனைவிகளிடத்தில் நடந்து கொண்டார்கள், எவ்வளவு அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்காக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சமைக்கிறார்கள். ஹசீரா என்று சொல்வார்கள். நம்முடைய ஊர்களில் மாவில் இறைச்சியை போட்டு சமைப்பது தக்கடி என்பதாக சொல்வோம் அல்லவா, இதுதான் ஹசீரா என்றதற்கு பேர் சொல்லப்படும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அல்லாஹ்வுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த ஹசீராவை சமைச்சு ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி சமையல் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சௌதா ரசூலுல்லாஹினுடைய இனி ஒரு மனைவி சௌதா அம்மா என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும்னு சொல்லி வராங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கிறாங்க. உடனே சௌதா அம்மா வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது தோல், அந்த தோல் தொடை இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தன்னுடைய தொடையை வைத்து அமர்ந்து கொள்கிறார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சமைச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த சமையலை அந்த உணவை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது இப்போ கூலி சௌதாவை பார்த்து சொல்றாங்க, நீனும் சாப்பிடணும் இப்போ அப்படிங்கிறாங்க. இப்போ சௌதா சொல்றாங்க, ஃபாபத் எனக்கு வேணாம், நீ சமைக்க வேணாம், எனக்கு சாப்பாடு தேவையில்லை, நான் உன் வீட்டுக்கு வரல, என் கணவனை பார்க்க தான் வந்திருக்கிறேன். பொதுவாக இருக்கிற 2 மனைவிகள் 3 மனைவிகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தானே அதெல்லாம். உடனே ஃபகுல்து ஆயிஷா அதில் சொல்றாங்க, இல்லை தக்குல் அண்ணன், நீ சாப்பிட்டே தீரணும், வந்துட்டு இல்லை என் வீட்டுக்கு தானே நீ வந்த, அப்ப நீ சாப்பிட்டே ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த உணவை உன் தலையிலையும் முகத்திலையும் நான் தட்டிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்றேன். உடனே அவம்மா சொல்றாங்க, சௌதா சொல்றாங்க, இல்லை இல்லை எனக்கு எதுக்கு, எனக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு இயற்கையிலே ஒரு குணம் என்னன்னா ரோஷம் அதிகம் உடையவர்கள்.
இயற்கையிலேயே ரோஷமான ஒரு பெண்மணியும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்வார்கள், நான் ரொம்ப ரோஷப்படக்கூடியவர் என்பதாக. உடனே என்னடா சவுதா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சமைச்சதை சாப்பிட மாட்டேங்கிறாளேங்கிற கோவத்துல அப்படியே அந்த உணவை எடுத்து சவுதா ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்திலே என்ன செய்றாங்க, அப்படி பூசி விடுக்கிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அம்மா சவுதா சொல்றாங்க, நான் இப்படி செஞ்சதுதான் தாமதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயிஷாவினுடைய உணவை கையில எடுத்து ஏன் கையில தந்து திருப்பி நீ பூசவளுக்கு. அவ்வளவு நீதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி மாறி நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம். இந்த சப்தம் இப்படி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல உமரினுடைய சப்தம் என்ன செய்ய ஆரம்பிச்சாயா அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனை தேடி என்ன செய்றாரு, வாராரு. அப்துல்லா அப்துல்லான்னு சத்தம் போட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யதுல் ஃபகாலா லஹுமா கூமா ஃபக்ஸிலா உஜூஹக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. போகும்போது நீங்களே எந்திரிச்சு உள்ள போயிருங்க, முகத்தை கழுவிக்கிடுங்க, வர்றது உமரா இருக்கிறாருன்னு உடனே அம்மா ஆயிஷா சொல்வார்கள், ரசூலுல்லாஹ் உமரினுடைய சப்தத்தை கேட்டு அந்த பதறதை பார்த்ததுல இருந்து நான் மரணிக்கக்கூடிய வரை உமரினுடைய சப்தத்தை கேட்டா எனக்கும் ஒரு பதட்டம் இருக்கத்தான் செய்கிறது என்று சொல்வார். இப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகளிடத்துல எவ்வளவு நீதமாக கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்கள். மனைவியே இனி ஒரு மனைவி குறைப்படுத்தும் பொழுது, இல்ல உனக்கு சார்பா நான் இருக்கிறேன், நீ செய். ஒரு விளையாட்டாக இருந்தாலும் கூட அந்த விளையாட்டிலும் நியாய உணர்வு இருக்க வேண்டும், மதிப்பு இருக்க வேண்டும், கண்ணியம் இருக்க வேண்டும். ஆயிஷா சின்னவள், அழகானவள், சவுதா வயது முதிர்ந்தவள், குழந்தை பெறக்கூடிய காலத்தை கடந்து விட்டால்தான். ஆனாலும் சவுதா உன்னையும் நான் நேசிக்கிறேன், ஆயிஷாவாக இருக்கட்டும், நீயும் எனக்கு மனைவிதான், நீ நீதமா நடந்து கொள். இதுதான் யதார்த்தமானது. கண்ணியம் என்பது இப்படித்தான். பாதலாளின் அன்பான உறவுகளே, குறிப்பாக ஆண்களாகிய நமக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய மனைவி மதிக்கப்பட வேண்டுமேயானால் குடும்பத்திலும் சமூகத்திலும் நாம் அவர்களை மதிப்பவர்களாக இருக்க வேண்டும், அவர்களினுடைய ஆலோசனை எதிர்பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கான கண்ணியத்தை நாம் நிரப்பமாக கொடுக்கும் பொழுது சமூகமும் நம்முடைய மனைவி மக்களுக்கு சமூகமும் அழகான கண்ணியத்தை கொடுப்பார்கள். நாம் ஓர வஞ்சனையாக நடத்தும் பொழுது நம்முடைய மனைவியும் ஓர வஞ்சனையாக நடத்தப்படுவாள். அது மனைவிக்கான இழிவல்ல, அவளை மனமுடித்த ஆண் என்ற தரத்திலே இருக்கிறேனே எனக்கான இழிவு என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.